வணக்கம் நண்பர்களே, பிரீடர்ஸ் மீட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா ஜேகே நெல்லை நாட்டுக்கோழி ஃபார்ம். நம்மோடு மிஸ்டர் கிருஷ்ணகுமார் இருக்கார். வாங்க அவரோட பேசலாம். அதாவது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் இதுவரையிலும் நிறையா வீடியோக்கள் போட்டிருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கோழி ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் உங்களுக்கு நிறைய தகவல்கள் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம் மிஸ்டர் கிருஷ்ணகுமார். வணக்கம் சார். பிரீடர்ஸ் மீட் சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நெல்லை ஜேகே நெல்லை நாட்டுக்கோழி சார்பாக வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்ம தோட்டத்தில் என்ன மாதிரியான கோழிகள் எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நம்மள்ட்ட என்னென்ன ப்ரீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவடை இருக்குது, பெருவடை இருக்குது, அதே மாதிரி இடவெட்டு கோழிகள் இருக்குது, கிராப்பு கோழின்னு சொல்லக்கூடிய கழுத்தறுத்தான் கோழிகள் இருக்குது. ஸோ இது நாலுமே நம்மளோட பேரண்ட் ஸ்டாக்காக நம்ம வச்சு வளர்க்குறோம். ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஏக்கர் இடம். இந்த 5 ஏக்கர் இடத்துலையுமே கோழி மட்டும்தான் வளர்க்குறோம். வேறு லைஃப் ஸ்டாக்ஸ் எதுவும் இல்லை. மெயின் பிஸ்னஸே வந்து கோழி தான். 5 ஏக்கர்லேயுமே அது வந்து மேய்ச்சல் முறையில் தான் வந்து வளர்க்குறோம் கோழிகளை. ஷெட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அந்த பண்ணை முறையில் வளர்க்கக்கூடிய ஹேபிட் வந்து எங்கள்கிட்ட இல்லை. இப்போ நீங்களே பார்த்தாலும் தெரியும், மரத்துக்கு எங்களுக்குள்ள கோழிகள் வந்து இப்போ வெயில் டைமாக இருக்கிறதுனால அங்கங்கே மரத்துக்கடியில் அடைஞ்சிருக்குதுங்க. மற்றபடி எல்லாமே வந்து இந்த காலை நேரத்தில் ஃபீட் பண்ணக்கூடிய நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து நிற்கும். இப்போ வெயில் டைமாக இருக்கிறதுனால இப்போ அங்கங்கே கிண்டி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அது ஃப்ரீ ரேஞ்சாகவே அது தன்னால் அங்கே சாணியெல்லாம் அடித்து வச்சுருக்கோம். அந்த சாணியிலேருந்து நிறைய புழு பூச்சியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கிண்டி அது வாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். தண்ணி தேவைன்னா அந்த ட்ரிப் இரிகேஷனில் தண்ணி மரத்துக்கு பாயிற தண்ணியை வந்து அதுகள் குடிச்சிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மேய்ச்சல் முறையில் நாங்கள் தூய நாட்டுக்கோழிகளை வளர்க்குறோம். இங்கே இருக்கிறது எல்லாமே தாய்க்கோழிங்களா? இங்கே இருக்கிறது எல்லாமே தாய்க்கோழிகள். அதாவது பேட்ச் பை பேட்சாக வளர்க்குறீங்க. இங்கே மேய்றது எல்லாமே வந்து இங்கே மேய்றது எல்லாமே தாய்க்கோழி. கிட்டத்தட்ட ஒரு 320 கோழியும் ஒரு சேவல் ஒரு 45 சேவலும் நம்மள்ட்ட இருக்குது. சரிங்க. நீங்கள் இந்த ஃபார்ம் ஆரம்பித்தது எப்போது? அப்போ எவ்வளோ தாய்க்கோழி வச்சு ஆரம்பிச்சிங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஃபார்ம் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா, இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்ட்ரி நான் சொல்லிடுறேன். நாங்கள் வந்து சில வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நானும் ஜெனில் கார்த்திக், இந்த ஃபார்மோட ஓனர், நாங்கள் 2 பேருமே வந்து நிறையா குரூப்பில் வந்து ஒன்றா பயணித்தோம். ஸோ அப்படி பயணிக்கும்போது எங்கள் 2 பேருக்கும் இந்த ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து எங்கள் 2 பேருக்குமே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஃபார்ம் பற்றியான ஃபுல் ஐடியா செட்டப்ஸ் இருந்துச்சு. அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஸோ ஒரு 2 பேரும் பேசி இந்த ஃபார்மை வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இடத்த வாங்கி ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு இந்த தாய்க்கோழிகளை நாங்கள் சேர்த்து முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 9 months கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான், ஏன்னா தாய்க்கோழி வந்து நாங்கள் எங்கேயும் இருந்து மொத்தமாக வாங்க முடியாது. கிராமமாக தேடி ஒவ்வொரு வீட்டிலேருந்து 5, 10, 20, 30ன்னு இந்த மாதிரி கோழிகளை சேர்த்து தான் வந்து தாய்க்கோழியை சேர்த்தா நாங்கள் வந்து மொத்தமாக இவ்வளோ ஒரு 350 கோழியை சேர்த்தோம். மற்றபடி வேறு பண்ணைக்கோழியோ இல்லை வேறு குஞ்சியோ வாங்கியெல்லாம் எங்கேயிருந்து மொத்தமாகலாம் இவ்வளோ கோழிகளை சேர்க்க முடியாது. இந்த தாய்க்கோழிகளுக்காக எத்தனை கொட்டைகள் அமைச்சிருக்கிறீங்க? அது முட்டையிடுவதற்கு எதுவாக என்ன பண்ணியிருக்கீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தாய்க்கோழி பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட என்கிட்ட தாய்க்கோழி எடுத்து முட்டை இடுறதுக்கு 9 months ஆச்சுன்னு சொல்லி. அதுக்கடுத்து முட்டை விடுறதுக்காக இந்த மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இந்த தாய்க்கோழிகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேய்ச்சல்லே இருக்கிறதுனால முட்டை இடுறதுக்கு மட்டும்தான் ஷெட்டுக்குள்ளே வரும். மற்ற நேரங்கள் எல்லாமே வெளியே தான் இருக்கும். வெயில் அடித்தாலோ மழை அடித்தாலோ அந்த டயத்தில் வந்து உள்ளே இருக்கும். நம்ம உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்குறது கிடையாது. அது மாதிரி கொட்டகைன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 4 ஷெட் இருக்குது இந்த தாய்க்கோழிகளுக்காக மட்டும். அது போக முட்டையிடுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு மர பலகையில் இந்த மாதிரி ஒரு கூடுதல் வச்சு அடைச்சி ஒரு சின்ன முட்டை விடுறதுக்கு ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்களே பாருங்கள் கோழிகள் எப்படி முட்டை விடுறதுக்காக உள்ளே படுத்துருக்குன்னு சொல்லி. இந்த கோழிகள் எல்லாமே இங்கே தான் வந்து முட்டையிடுங்களா? இல்லை ஒரு 95% எல்லா கோழியும் வந்து அந்த ஷெட்டில் தான் வந்து விடும். வேறு எங்கேயும் வெளியே விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது 1-2 கோழிகள் ஏதாவது ஒரு புல்லுக்குள்ளேயோ புதற்குள்ளேயோ விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஏதாவது 2 கோழி 3 கோழி வேணால் விடலாம். மற்றபடி எல்லா கோழிகளும் பெரும்பாலும் இந்த கேஜில் தான் வந்து விடும். இந்த முட்டை சேகரிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ சேகரிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு முறைங்களா இல்லை எப்படிங்க? ஒரு நாளைக்கு 3 முறை வந்து முட்டையை சேகரிக்கிறோம். காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு தடவை எடுக்கிறோம். அதே மாதிரி மதியம் ஒரு 1 மணிக்கு எடுக்கிறோம். அதே மாதிரி சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு எடுக்கிறோம். ஸோ 3 வேளையில் முட்டையை வந்து நாங்கள் சேகரிக்கிறோம். சேகரித்த முட்டைகளை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுனால அந்த முட்டை வந்து கெட்டு போகாமல் ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒருக்க நாங்கள் வந்து அடை வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்குபேட்டரில் ஹேச்சிங்காக ஏற்றிடுவோம். 7 நாள் ஆன முட்டையை ஹேச்சிங்க்கு வச்சுருவோம். அதிகபட்சமாக எவ்வளோ நாளுங்க வச்சுருக்கலாம்? அதிகபட்சமாக முட்டை பொரிக்கிறதுக்காக வேணால் 10 நாட்களும்,
குஞ்சு பொரிக்கிறதுக்காக வச்சிங்கன்னா 10 நாட்களும், உணவு தேவைக்காக வச்சிங்கன்னா ஒரு 20 நாட்களும் வரைக்கும் வைக்கலாம். ஸோ இந்த கொட்டகையில் எதனால் இந்த மேலே கழி போட்டிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பெரும்பாலும் கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா நைட் நேரங்களில் மேலே அடையிறதுக்கு தான் ரொம்ப விருப்பப்படும். ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த ஏணி மாதிரியான அமைப்பு இருக்குது. இது மூலமாக என்ன ஆகும்னா அந்த கோழிகள் வந்து மேலே ஏறி அடைஞ்சிக்கும். மேலே ஏறி அடையிறனால என்ன நமக்கு அட்வான்டேஜ்னால் கீழே வந்து இமிடியேட்டாக க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது ஏதாவது பூச்சி ஏதாவது உள்ளே வந்தால் கூட கோழிகளை வந்து தாக்காத அளவுக்கு இருக்கும். அதனால் இந்த மாதிரி மேலே கம்புகள் போட்டாச்சுன்னா பாதுகாப்பாக இருக்கும். அதாவது நாட்டுக்கோழிகள் எப்பயுமே அது தூங்கும் போதும் சரி. ஆமாம், பெரும்பாலும் இது வந்து அந்த இயற்கையாகவே அதுவும் மரங்கள்லையும் கிளைகள்லையும் மேலே ஏறி அடைஞ்சு பழகின கோழிகள். அதனால் இது பெரும்பாலும் மேலே ஏறி அடையிறது தான் விருப்பப்படும். உயரமான இடங்கள் அடையிறது தான் அது விருப்பப்படும். நீங்கள் வந்து இந்த 7 நாள் முட்டையை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்குபேட்டரில் வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமாம். அந்த இன்குபேட்டரில் எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் காமிக்க முடியுங்களா? பார்க்கலாம். இது வந்து 2500 முட்டை வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு இன்குபேட்டரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 600 முட்டை 700 முட்டை நாங்கள் லோட் பண்ணுறோம். ஸோ எங்களோட தாய்க்கோள்லேருந்து அவ்வளோ முட்டை கிடைக்குது. ஸோ அந்த முட்டைகளை வந்து நாங்கள் லோட் பண்ணுறோம். அகெயின் ஒவ்வொரு வாரமாக ஏற்றிட்டே இருப்போம். ஸோ இந்த வாரம் வியாழக்கிழமை, அடுத்த வாரம் வியாழக்கிழமை, அதுக்கடுத்த வாரம் வியாழக்கிழமை. ஸோ முதல் வாரம் வச்சது அதுக்கடுத்த வாரத்தில் என்ன ஆயிரும்னா குஞ்சியாக வெளியே வந்துடும். ஸோ இந்த இது வந்து செட்ரு, ஹேச்சர் தனியாக இருக்குது. செட்ரு ஹேச்சர் ரெண்டுமே தனித்தனியாக வச்சுருக்கிறோம். இது 18 நாளைக்கு செட்டர்லையும் கடைசி 3 நாள் நம்ம ஹேச்சர்லையும் வைப்போம். ஸோ இதுதான் செட்ரு. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் தான். எவ்ரி ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஹியூமிடிட்டியும் ஆட்டோமேட்டிக் தான். டெம்பரேச்சருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலரோடு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு. மேனுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக் லோடிங் பண்ண போகிறோம். 18 நாள் முடிஞ்சவொடனே அந்த எக்ஸை எடுத்து நம்ம ஹேச்சரில் மாற்ற போகிறோம். இதுதான் நம்ம மேனுவல் ஒர்க்கு. வேறு மேனுவல் ஒர்க்குன்னு சொல்லி இந்த இன்குபேட்டரில் எதுவுமே கிடையாது. இது நாங்கள் வந்து சொந்தமாகவே நாங்களே தயாரித்த இன்குபேட்டர் தான். அதாவதுங்க ஓரளவுக்கு பெரிய லெவலில் பண்ணும்போது தாய்க்கோழியில் வச்சு அடை வைக்க முடியாது, சாத்தியம் இல்லை. கரெக்டு தான். ஓகே. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதை நீங்களே சரி பண்ணிக்க முடியுமா? இல்லை, அதாவது இப்போ நாங்களே செஞ்சதுக்கான காரணமும் அதுதான். இப்போ இன்குபேட்டர் நாங்கள் எதுக்காக நாங்கள் சொந்தமாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்குபேட்டரில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை வந்து நாங்களே ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி காம்போனன்ட்ஸும் எல்லா காம்போனன்ட்ஸும் எங்களுக்கு ஸ்பேர் இருக்குது. ஒரு ஹீட்ரு போச்சுன்னா அதுக்கு ஸ்பேர் இருக்குது, லிமிட் ஸ்விட்ச் போனால் அதுக்கு ஸ்பேர் இருக்குது, கண்ட்ரோலர் போச்சுன்னா அதுக்கு ஸ்பேர் இருக்குது, ஃபேன் போனால் ஸ்பேர் இருக்குது, எல்லாத்துக்குமே ஸ்பேர் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்த 1/2 ஹவருக்குள்ளே அதை நாங்கள் ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வேண்டி தான் நாங்கள் எங்கள் இன்குபேட்டரை நாங்களே சொந்தமாக செஞ்சது. இந்த இன்குபேட்டரை இப்போ வெளியே விலைக்கு வாங்கணும். 2500 முட்டை உள்ள கெப்பாசிட்டி உள்ள ஒரு இன்குபேட்டரை நீங்கள் வெளியே விலைக்கு வாங்கினா ஒரு 2 lakhs குறையாமல் வாங்க முடியாது. நாங்கள் ஒரு 1.5க்குள்ளேயே நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வகையிலே அது ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சு. அகைன் இப்போவும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த வகையில் எங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. வெளியே இன்குபேட்டர் வாங்கியிருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்வீஸ் இன்ஜினியர் வரணும், அதை சரி பண்ணணும், அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும், முட்டை அவ்வளோ ஸ்பாயில் ஆயிரும். இப்போ எங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளம் இது வரைக்கும் வந்தது கிடையாது. பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஜென்ரேட்டர் வச்சுருக்கிறோம், ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டர். கரண்ட் போனோடனே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட்டர் ஆன் ஆயிரும், கரண்ட் வந்தோடனே ஜென்ரேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இது ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். அதனால் எங்களுக்கு பவர் இஷ்யூவும் எங்களுக்கு கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து பதிவிடுறாங்க, அதாவது பொறிப்பு திறன் வந்து குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்னென்ன காரணமாக இருக்கும்? ஒன்று வந்து இன்குபேட்டர்லேயும் பிரச்சனை இருக்கலாம், இல்லை தாய்க்கோழிகளுக்கு ஈக்குவலான சேவலும் இல்லாமல் இருக்கலாம் இல்லைங்களா? ஆமாம். அதுபோல் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மெயினாக வந்து முட்டையிலேருந்து குஞ்சு வரல அப்படிங்கிறது காரணம் வந்து மெயினாக கோழிகளுக்கும் சேவலுக்கும் தேவையான நல்ல ஆரோக்கியமான நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைச்சாதான் முட்டை ஆரோக்கியமாக இருக்கும். சேவல் வீரியமான சேவல் போடணும். வீரியமான சேவல் இருக்கும்போது தான் கருப்பிடிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து முட்டையில் கரு இருக்கிற வரைக்கும் உள்ள என்னென்ன மெஷர்ஸ் நம்ம செய்யணுமோ அதை வந்து கோழிக்கும் சேவலுக்கும் நல்லபடியாக தீவனம் கொடுத்து வளர்த்தாலே அது போதும். அண்ட் அகெயின் இன்குபேட்டருக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இன்குபேட்டர் வந்து கரெக்டாக அந்த 45 டிகிரி ஆங்கிளில் டில்ட் ஆகணும். ஒரு குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு டில்ட் ஆகணும். கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் கிடைக்கணும், கரெக்டான ஹியூமிடிட்டி கிடைக்கணும். இதெல்லாம் கிடைச்சா மட்டும்தான் ஒரு இன்குபேட்டர் வந்து இன்குபேட்டரில் எக்ஸ் லோட் பண்ணும்போது ஒரு 80-85% ரிசல்ட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எங்களுக்குலாம் இப்போ வந்து 80+ தான் ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. நான் எவ்ரி வீக் நான் வந்து 600+ எக்ஸ் வைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 450லேருந்து 500 வரைக்குமான எனக்கு சிக்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேச்சர். 18 நாளைக்கு நம்ம செட்டரில் எப்படி இன்குபேட்டரில் செட்டர் ஹேச்சர் 2 உண்டு. சின்ன லெவலில் பண்ணும்போது செட்டரும் ஹேச்சரும் கீழே வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் அதிகமாக பண்ணும்போது நம்ம செட்டர் தனி யூனிட்டு, ஹேச்சர் தனி யூனிட்டு கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும்.
இது எல்லாமே ஒரு நாள் குஞ்சுகளா மிஸ்டர் கிருஷ்ணகுமார்? ஆமாம், இது இப்போ செட்ரு பார்த்தோம் இல்லையா, செட்டரில் நேற்று பொறிச்சதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குஞ்சுகள் எல்லாமே எடுத்து இப்போ ரூம்குள்ளே போட்டிருக்கிறோம். இதுக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே என்ன பண்ணிடுவோம்னா ப்ரூடிங் ரூம் இருக்குது, ப்ரூடிங் ரூம் கொண்டு போய் அங்கே வந்து அந்த ப்ரூடிங் ரிங் போட்டு உமி போட்டு அதுக்கு தேவையான ட்ரிங்கர் ஃபீடர்லாம் செட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குஞ்சுகளை இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த குஞ்சுகள் ஹேச்சரில் ஹேச்சாக எடுத்து நாங்கள் ரூமில் வந்து போட்டு வச்சுக்கிறோம். ஒன்ஸு கம்ப்ளீட்டாக ஹேச்சிங் ஆகி முடித்த உடனே அன்றைக்கி ஈவினிங்கே கொண்டு போய் ப்ரூடிங் ரூம் கொண்டு போய் ப்ரூடிங் ரிங்கில் போட்டு விட்டுறோம். இந்த ஒரு நாள் குஞ்சுகளுக்கு என்ன தடுப்பு மருந்து கொடுக்குறீங்கன்னு அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஒரு நாள் குஞ்சுகளுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக எந்த தடுப்பு மருந்தும் வராது, நாங்கள் கொடுக்குறது இல்லை. ஆனால் 7 நாள் ஆன குஞ்சுகளுக்கு F1, அப்புறம் 14 நாள் குஞ்சுகளுக்கு IBD, 28 நாள் ஆன குஞ்சுகளுக்கு லசோட்டா, 56 நாள் 60 நாள் 2 மாதம் ஆன கோழிகளுக்கு RDVK இன்ஜெக்ஷன். ஸோ இந்த மாதிரி 4 தடுப்பு மருந்துகளை இந்த குஞ்சுகளுக்கு 2 மாத காலத்தில் கொடுத்து முடிக்கிறோம். அதாவது நம்ம ஒரு நாள் குஞ்சு அங்கே பார்த்தோம். ஆமாம். இதுக்கு அடுத்தது இதில் எத்தனை நாள் வச்சுருப்பீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஒரு நாள் மட்டும்தான் அங்கே இருக்கும். 2வது நாள்லேருந்து இங்கே ப்ரூடிங் ரூம் கொண்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தகர ஷீட்டில் சுற்றி ஒரு 1.5 அடி ஹைட்டில் வந்து 25 அடி நீளத்தை அப்படி ரவுண்ட் ஆக்கிடுவோம். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஹீட்டு கிடைக்கிறதுக்கு பல்பு போட்டு விட்டுட்டு ட்ரிங்கர் ஃபீட்ரு தண்ணி இறையும் வச்சு விட்டாச்சுன்னா போதும். இது ஒரு 14 டேஸ்க்கு இதுக்குள்ளே இருக்கும், ஒரு 2 வாரம். ஸோ 2 வாரத்துக்கு மேலே வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். இன்கேஸ் ஒரு பனி நேரம் மழை நேரமாக இருக்குன்னா ஒரு 3 வீக்ஸ் வரைக்கும் கூட ஹீட்டு தேவைப்படலாம். மோஸ்ட்லி 2 வீக்ஸே போதும் இந்த குஞ்சுகளுக்கு. ஸோ இது வந்து 7 நாளான குஞ்சுகள். இப்போது வந்து இன்றைக்கி நம்ம ரூமில் நேற்று ஹேச்சான குஞ்சுகளுக்கு இந்த பார்ட்டிஷன் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இதை வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஒயிட் வாஷ் பண்ணி நேற்று பழைய பேட்செல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இதில் அந்த இதே சேம் ப்ரூடிங் செட்டப் ரெடி பண்ணி அந்த குஞ்சுகள் வந்து இந்த பார்ட்டிஷனில் வந்து விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி சைக்கிளிக்காக போய்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்த ஷெட்டு வந்து அப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த பார்ட்டிஷனில் எத்தனை குஞ்சுகளை சார் வைக்க முடியும்? இதில் மேக்ஸிமம் ஒரு 500 குஞ்சு வரைக்கும் விடலாம். ஒரு 2 பக்கமும் நீங்கள் ப்ரூடிங் போட்டுக்கலாம். ஒவ்வொரு ப்ரூடிங்லையும் 250 குஞ்சு வரைக்கும் நீங்கள் போடலாம். மொத்தம் 500 குஞ்சு வரைக்கும் நீங்கள் இதில் ப்ரூடிங் போடலாம். சரிங்க. இந்த இளங்குஞ்சுகளுக்கு பராமரிப்பு முறை அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்களேன். இளம் குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் குஞ்சு பிறந்த ஒரு 2-3 நாளைக்கு வந்து கருப்பட்டி தண்ணி கண்டிப்பான முறையில் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது அதுக்கு நல்ல சத்து கிடைக்கும், அதில் தேவையான சுண்ணாம்பு சத்து இருக்குது. ஸோ கருப்பட்டி தண்ணி கம்பல்சரி கொடுக்குறோம். ஸோ அது போக பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுகளுக்கு வந்து ஸ்டார்டர் தீவனம் தான் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம வேறு எந்த ஒரு ஃபீடு கொடுத்தா கூட அந்தளவுக்கான க்ரோத் இருக்கிறது இல்லை, மார்ட்டாலிட்டியை வந்து அவாய்ட் பண்ண முடியலை. ஸோ இந்த முதல் ஒரு மாதத்துக்கு வந்து கம்பல்சரி நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் ஃபீடு போடாமல் அதை சக்ஸஸ் பண்ண முடியாது. அதனால் கமர்ஷியல் ஃபீடு தான் 1 மந்த்துக்கு கொடுக்குறோம். அதுக்கு அப்புறம் இந்த குஞ்சுகள் இந்த 1 மந்த்துக்கு உள்ளேயேவும் மற்ற தீவனங்களையும் சாப்பிட்டு பழகணுங்கிறதுக்காக ஒரு 15 நாள் ஆன உடனே என்ன பண்ணிடுவோம்னா பசுந்தீவனங்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். பசுந்தீவனங்கள்லாம் அசோலா, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, மற்ற சாதாரண சமையலுக்கு யூஸ் பண்ண கீரைகள் எல்லா கீரைகளையும் கொடுத்து அதை பழக்கப்படுத்துகிறோம். வேறு தானியங்களையும் கொஞ்சம் ஒரு 15 நாள் முடிஞ்ச உடனே தானியங்களையும் கொடுத்து அதை சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்திடுவோம். எதுக்காக அப்படின்னா திடீர்னு 30 நாள் கழித்து நம்ம வேறு ஃபீடை மாற்றினோம் இந்த கோழிகளுக்கு வந்து அது வந்து ஒத்துக்கிடாது. ஸோ நம்ம 15 நாள்லேருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து பழக்கி அப்புறம் அதை ஒரு 1 டைம் ஃபீடாக்கி அப்புறம் அது 2 டைம் ஃபீடாக மாற்றிடலாம். அதனால் இந்த 1 மந்த்துக்கு இந்த குஞ்சுகளை இறப்பு அதிகம் இருக்கும். அந்த 1 மந்தில் குஞ்சுகளை இறக்காமல் பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கு மேலே வந்து குஞ்சுகள் பெரும்பாலும் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இதெல்லாம் ப்ரூடிங்க்கு அடுத்த ஸ்டேஜிங்களா? இல்லைங்க சார், இது வந்து 2 மாதம் ஆன குஞ்சுகள். இந்த குஞ்சுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இது வந்து RDVK போட்டுட்டு இந்த குஞ்சுகளை நாங்கள் வந்து க்ரோயர் ஷெட்டுக்கு கொண்டு போயிடுவோம். கரெக்டாக 8 பார்ட்டிஷன் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஒரு பார்ட்டிஷனில் குஞ்சு விடுவோம். அந்த சைக்கிளிக்கில் வரும்போது இது 8வது வாரமான குஞ்சு, 8 வாரமான குஞ்சு. இந்த குஞ்சுகள் வந்து அடுத்த வாரம் வந்து எங்களோட க்ரோயர் ஏரியாவுக்கு போயிடும். 8 வாரம்னா கிட்டத்தட்ட 56 நாள், ஒரு 60 நாள் நெருக்கி இருக்கும். இதுக்கு வந்து RDVK கொடுத்துட்டு எங்கள் க்ரோயர் ஷெட்டுக்கு போயிடும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த ஷெட்டுக்குள்ளே இருக்கும். ஷெட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, இதுக்குன்னு சொல்லி ஒரு க்ரோயர் வெளியே போய் ஃப்ரீ ரேஞ்சு பழகணுங்கிறதுக்காக வெளியே கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இடங்களை கொடுத்துருக்கோம். அதுக்காக மேலேயும் தடுப்பு வலைகள் போட்டிருக்கிறோம். மேலே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா காக்கா, கழுகு இந்த மாதிரியான எந்த ஒரு இயற்கை எதிரிகிட்ட இருந்தும் கோழிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த கீழெல்லாம் இரும்பு வலை, மேலே ஃபுல்லாக மீன் வலை. இந்த ஏரியாவுக்குள்ளே காலையிலையும் சாயங்காலமும் கோழிகள் வந்து வெளியே மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும். இப்போ வெயிலுங்கிறதுனால உள்ள இருக்கு, வெயிலுங்கிறதுனால இப்போ உள்ள மழைன்னா உள்ள வந்துடும், மழைனா வெயில் வந்து. ஆமாம், மற்றபடி இதில் உள்ள இந்த கீரைகள்லாம் இதில் போட்டு விடுவோம், இறைகளையும் இதில் போட்டு விடுவோம். அது வந்து தீவனங்களை வந்து இங்கேயே எடுத்துக்கும். இங்கே எதுக்காக கொடுக்குறோன்னா மண்ணை கிண்டணும், குஞ்சுகள் மேலே வெயில் படணும். ஷெட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தோன்னா குஞ்சு மேலே வெயிலே படாது. ஸோ வெயில் பட தான் அந்த கோழிகளுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்.
இது பக்கத்தில் எல்லாம் அசோலா போட்டிருக்கீங்களா? ஆமாம், இது ஃபுல்லாக அசோலா பெட்டு. கிட்டத்தட்ட 54 பாத்தி போட்டிருக்கிறோம். ஒரு பாத்திலேருந்து டெய்லி 1.5 கிலோ அசோலா வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது டெய்லி ஒரு 75 கிலோ எங்களுக்கு அசோலா கிடைக்குது. அது கோழிகளுக்கு ஆரோக்கியம் பசுந்தேவனம், அதுலேயும் அசோலாங்கிறது மிகச்சிறந்தது. ஆமாம், தீவன செலவை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வருமானமும் இருக்க போகுது. ஆமாம், ப்ராஃபிட். கோழிகளுடைய ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். ப்ரோட்டீன் சோர்ஸ் இதில் நிறையா இருக்குது. அதனால் நமக்கு ஒரு ஃப்ரீ ஃபீடு தான் இது சொல்லப்போனால். சரி மிஸ்டர் கிருஷ்ணகுமார், அதாவது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழினாவே நோயின்னு வராது. உங்கள் பண்ணையில் இருக்கிறது 100% வந்து நாட்டுக்கோழி தான், மாற்றுக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது எதுக்காக இந்த தடுப்பு மருந்துகள் சொல்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம், அது கொடுத்தாகணுமா? இல்லை, கம்பல்சரி. நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக அது ஒரு தொழில் முறையில் நீங்கள் வந்து நாட்டுக்கோழிகளை வந்து வளர்க்கும் போது அந்த வேக்சின்ஸ் எல்லாமே பண்ணி தான் ஆகணும். வேக்சின்ங்கிறது நீங்கள் மற்ற ஒரு பிராய்லர் கோழி கொடுக்குற மாதிரியான ஒரு ஆன்டிபயோட்டிக்லாம் கிடையாது. ஆன்டிபயோட்டிக் தான் உடம்புக்கு வந்து கெடுதலானது. இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நோய், இந்த வெள்ளை கழிச்சல் நோய் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு லைவ் வைரஸை தான் நம்ம வந்து உள்ளே செலுத்துகிறோம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே அதிகமான கோழிகளை வளர்க்கும் போது ஒரு கோழிக்கு நோய் இருந்தாலும் எல்லா கோழிக்கும் பரவிடும். கமர்ஷியலாக பண்ணும்போது இன்றைக்கி ஒரு 200 கோழி செத்து போச்சுன்னா அது லாஸ் தான். அந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து அதை அந்த மாதிரியான ஒரு இழப்பு வராமல் தடுக்கிறதுக்கு கம்பல்சரி நம்ம வந்து சொட்டு மருந்து கொடுத்தாகணும். வீட்டில் ஒரு 5 கோழி 10 கோழி 20 கோழி வளர்க்கும் போது அதுக்கான மேய்ச்சல் நிலம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதுக்கு தேவையான புழு பூச்சிக்கு அந்த ஹெல்த்தியான ஃபுட்ஸும் இருக்கும். அதே மாதிரி அந்த 10 கோழியில் ஏதாவது 1-2 கோழிகள் இறந்து போனால் கூட வளர்க்குறவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய லாஸாக இருக்காது. லாஸ் தான், ஆனால் பெரிய லாஸாக இருக்காது. ஆனால் கமர்ஷியலாக ஒரு 5000 கோழி ஒரு 5 ஏக்கர் நாங்கள் வளர்க்கும்போது அதில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் கோழி வந்து இறந்து போச்சுன்னா அது வந்து ப்ரொஃபஷ்னலாக எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அடியாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இல்லை, வீட்டில் சின்ன லெவலில் வளர்க்குற ஆட்கள் கூட கம்பல்சரி எல்லாருமே வேக்சின் பண்ணி வளங்க கோழிகளை. வேக்சின் பண்ணி வளர்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்கழிச்சல்னு சொல்லக்கூடிய அந்த நோயெல்லாம் வராது. வெள்ளைக்கழிச்சல் வந்துருச்சுன்னா உங்கள்ட்ட 100 கோழி இருந்தால் 100ல் 90 கோழி அவுட் ஆயிரும். 10 கோழி தான் தேரும். அதுவும் எந்த கேரண்டியும் கிடையாது. 100க்கு 100 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்பல்சரியாக வந்து நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கோழி வளர்க்குறீங்கன்னா RDVK இல்லை R2B ரெண்டில் ஏதாவது ஒன்று அந்த இன்ஜெக்ஷனை வந்து கம்பல்சரி ஒரு 60 நாள் ஆன கோழிகளுக்கு கொடுத்துருங்க. அதோட வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் வரைக்கும் இருக்கும். அந்த 4 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப இன்னொரு தடவை அந்த ஊசியை போட்டு விட்டுறலாம். இப்படி பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து கோழிகளை இந்த கொள்ளை நோயிலிருந்து நீங்கள் காப்பாற்றலாம். சொல்லுங்கள் மிஸ்டர் கிருஷ்ணகுமார், அதாவது இப்போ ப்ரூடிங் பார்த்தாச்சு, அந்த 14 நாள் அடுத்தது ஒரு ஸ்டேஜை நம்ம எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு. ஆமாம், இந்த கோழிகளை பற்றி சொல்லுங்கள். அதாவது இது வந்து அந்த செட்லேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 மாதம் வரைக்கும் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், 2 மாதம் முடிஞ்ச உடனே RDVK இன்ஜெக்ஷன்லாம் போட்ட பின்னாடி இந்த கோழிகள் எல்லாம் வந்து இந்த க்ரோயர் ஏரியான்னு சொல்லி ஒரு ஷெட்டில் வந்து ஒரு 500 கோழி வரைக்கும் போடலாம். இது மாதிரி ஒரு 10 ஷெட் இருக்குது. கிட்டத்தட்ட 5000 கோழி போடுற அளவுக்கு நம்மள்ட்ட ஷெட் இருக்குது. ஆனால் அது ஷெட்டில் வச்சே மட்டுமே வளர்க்கலை, ஷெட்லேயும் இருக்கும். அது பகல் நேரத்தில் அதிகமான வெயில் இருந்தாலும் இருக்கும். காலை நேரங்கள்லையும் மாலை நேரங்கள்லையும் இந்த கோழிகள் வந்து வெளியே மேய்ச்சலுக்கு போகும். ஸோ அந்த மேய்ச்சல் நிலமெல்லாம் வெளியே இருக்குது. இப்போ அதிகப்படியான வெயில் இருக்கிறதுனால அது உள்ளே இருக்குதுங்க. ஸோ இந்த ஏரியாவில் இந்த மேய்ச்சல் நிலங்களில் திறந்து விட்ட உடனே வெளியே போய் மேய்ஞ்சிட்டு திரும்ப உள்ளே வரும். ஸோ இந்த கோழிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த ஷெட்டில் தான் இருக்கும், இந்த ஏரியாவில் தான் இருக்கும். 6 மாதத்துக்கு பின்னாடி சேலுக்கு போயிடும். அப்படி இல்லைனா ப்ரீடிங் கேட்குறவங்க வாங்குறத வாங்கிடுவாங்க, இல்லை கறிக்கடைக்கு தேவைப்படுறவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இதில் ப்ரீடு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நேக்கட் நெக் இருக்குது, சிறுவடை இருக்குது, இடவெட்டு கோழிகள் இருக்குது. இந்த மாதிரி கோழிகள் வந்து மேய்ச்சல் முறையில் நல்லா மேய்ஞ்சு வந்த கோழிகளுக்கு நாங்கள் என்ன இற கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருக்கா தவிடுன்னு சொல்லக்கூடிய நெல் தவிடு இருக்குது இல்லையா, அந்த நெல் தவிடு, அப்புறம் வந்து அந்த மக்காச்சோள குருணை, அதுக்கப்புறம் வந்து கடலை புண்ணாக்கு, இந்த 3ஐயுமே என்ன பண்ணுறோம் மிக்சிங் பண்ணி அதை வந்து கோழிகளுக்கு தீவனமாக கொடுத்துட்றோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, வெளியே ஏற்கனவே கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு வந்திருக்கும், இங்கே வந்தோடனே அதை சாப்பிடும்போது இன்னும் அதுக்கு நல்ல ஹெல்த்தியான கடலை புண்ணாக்கு போடும்போது நல்ல கொழுப்பு வச்சு வரும், நல்ல தேவையான ப்ரோட்டீன்ஸும் அதில் நிறைய கிடைக்கும். அதனால் அந்த கடலை புண்ணாக்கு கொடுக்குறதுனால நல்ல கோழிகள் விரும்பி சாப்பிடவும் செய்யுது, நல்லா வேகமான க்ரோத்தும் இருக்குது. மற்றபடி இதுக்கு வந்து அந்த சின்ன குஞ்சுகளுக்கு மட்டும்தான் அந்த 1 மந்த்துக்கு மட்டும்தான் கமர்ஷியல் ஃபீடு. 1 மந்த்துக்கு மேலே போகும்போது இந்த மாதிரியான ஃபீட்ஸ் தான் நாங்கள் கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னா, கமர்ஷியல் ஃபீடு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, கோழி வந்து அந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழியோட டேஸ்ட் வந்து வராது. இப்போ இப்படி தவிடு, புண்ணாக்கு, மக்காச்சோள குருணை, இந்த மாதிரி கம்மம்புல், அரிசி குருணை இதெல்லாம் கொடுக்கும்போது இயற்கையாகவே கோழிகள் வந்து அதோட நேச்சுரலாக அது மாறாமல் அந்த ஸ்டேஜ்லேயே அது கோழிகள் வந்து வருது. சரிங்க, நீங்கள் விற்பனை செய்கிறது பார்த்தீங்கன்னா இளங்குஞ்சுகளும் வளர்ப்புக்கு கொடுப்பீங்களா, இல்லை பெரிதான கோழிகளை தான் கொடுப்பீங்களா? அடுத்தது இறைச்சிக்கு இப்போ ஒரு 1 கிலோ வருதுன்னா
இது எவ்வளோ நாள் ஆகும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாக வந்து ஒரு கோழி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 கிலோ தரத்துக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 மாதங்கள், குறைஞ்சது ஒரு 5 மாதம் ஆகும் 1 கிலோ தரத்துக்கு வர்றதுக்கு. அதுக்கு பின்னாடி தான் வந்து இறைச்சி தேவைக்காக நாங்கள் வெளியே சேல் பண்ணுறோம். ஆனால் வளர்ப்புக்காகன்னு கேட்கும்போது ஒரு 1/2 கிலோ ஸ்டேஜ் வந்தோடனே நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ இந்த குஞ்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ தரத்தில் உள்ள குஞ்சுகள். ஸோ இந்த குஞ்சுகள்லாம் ஒரு 1/2 கிலோ தரத்தில் இருக்குது. இது வந்து வாங்கிட்டு போனாங்கன்னா வாங்கிட்டு போகிறவங்களுக்கு இழப்பே இருக்காது, குஞ்சுகள் சாகாது. அவங்களுக்கு வந்து வெளியே விட்டு மேய்ச்சலில் விடுறதும் ரொம்ப சிம்பிள். காக்கா, கழுகு, கீரி எதுவுமே அதை அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு அது ஓடி வந்துடும். சின்ன குஞ்சுகளாக இருக்கும்போது இயற்கை எதிர்த்து தப்பிக்கிறது கஷ்டம். அதனால் நான் வந்து பெரும்பாலும் வளர்க்குறவங்களுக்கு நான் கொடுக்குற குஞ்சுகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு 1/2 கிலோ ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குஞ்சுகளை மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம். ரொம்ப அனுபவம் இருக்குது எங்களுக்கு, எங்களால் ஒரு நாள் குஞ்சு வளர்க்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஒரு நாள் குஞ்சு கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா யாருக்குமே ஒரு நாள் குஞ்சு கொடுக்குறதில்ல. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் குஞ்சை எடுத்துகிட்டு போய் நிறைய நண்பர்கள் வந்து இழப்பை சந்திக்கிறாங்க. இந்த கோழி தொழிலுக்குள்ளே வரும்போதே இது வந்து நோயில் இறந்துரும் அப்படின்னு நிறைய பேர் பயமுறுத்தி ஒரு மன தைரியத்தோடு உள்ளே வர்றவங்க ஒரு நாள் குஞ்சியை வாங்கி அதுலேயும் கஷ்டப்பட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப அந்த தொழிலுக்குள்ளே வரணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதனால் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்க போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இந்த 1/2 கிலோ தரத்தில் குஞ்சுகளை கொடுக்குறோம். இதை கொடுக்கும்போது கம்பல்சரியாக வந்து அதில் நான் 500 குஞ்சு கொடுக்குறேன்னா ஒரு 490 குஞ்சு அவங்களால காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு சரி வாங்கணும், இழப்பு இல்லை அப்படிங்கிற அந்த தொழிலை நல்லா எடுத்து பண்ணணுங்கிற ஒரு உத்வேகம் வருமே தவிர, ஒரு நாள் குஞ்சியை கொடுத்துட்டு வளர்க்க தெரியாதவங்களுக்கு ஒரு நாள் குஞ்சியை கையில் கொடுத்துட்டு அவங்க ஒரு 500 எடுத்துகிட்டு போய் ஒரு 200 இல்லை 250 ஒரு வளர்ப்பு முறை தெரியாமல் இறந்து போச்சு அப்படின்னா பின்னாடி அந்த தொழிலை கண்டினியூ பண்ணவா வேண்டாமாங்கிற லெவலுக்கு அவங்க போயிடுவாங்க. அதனால் பெரும்பாலும் யாருக்கும் வளர்க்க தெரியாத யாருக்கும் நாங்கள் ஒரு நாள் குஞ்சு கொடுக்குறதில்ல. 2 மாதத்துக்கு மேலே உள்ள குஞ்சுகள் தான் கொடுக்குறோம் வளர்க்குறதுக்கு. சரிங்க. இந்த கொட்டகை அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஷீட்டு இல்லை தகரம் அது போல் பண்ணுவாங்க. நீங்கள் இது போல் தென்னை ஓலையை வச்சு பண்ணிருக்கிறீங்க. ஆமாம். அதாவது பட்ஜெட்டும் இதில் குறைவு தான். அடுத்தது எதனால் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, பட்ஜெட்டு குறைவுனாலும் இது வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு ஒருக்க அகைன் அண்ட் அகைன் இந்த ஓலையை நீங்கள் மாற்றி வேறு புது ஓலைகள் போட்டுக்கிட்டே இருக்கணும். மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குளுமை இருக்கும். நாட்டுக்கோழிகளுக்கு இந்த குளுமையை கொடுத்துட்டாலே நோய்கள் வந்து பெரும்பாலும் வராது. ஹாஸ்பிட்டல் ஷீட்லேயும் தகர ஷீட்லேயும் கூலிங் ஷீட்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வெக்கை இருக்கும், அந்தளவுக்கு அதிகமான வெக்கைகள் இருக்கும். எங்களுக்கு வந்து போதிய அளவு மரங்கள் இல்லை. மரங்கள் இப்போ தான் வச்சுருக்கிறோம், உண்டாகிக்கிட்டு இருக்குது. இந்த மரங்கள் உண்டாகி வர்ற வரைக்கும் கம்பல்சரி வந்து இந்த கீத்து கொட்டைக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் வந்து இந்த மெத்தடில் நாங்கள் ஓலையாகவே போட்டிருக்கிறோம். ஓலை போடும்போது என்ன ஆகுதுன்னா உள்ளே வந்து அவ்வளோ ஒரு ஏசி ரூம் மாதிரி, வெளியே என்ன தான் ஒரு ஹீட் அடித்தா கூட உள்ளே வந்து ஏசி ரூம் மாதிரி நல்ல ஒரு ஜிலுன்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது கோழிகள் நல்லா ஒரு நோய் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமாக இருக்குதுங்க. இப்போது இதே போல் நிறைய கொட்டகை நிறைய பார்ட்டிஷன் சொன்னீங்க. ஆமாம். இதில் ஒரு கொட்டகையோடைய நீளம் அகலம் எவ்வளவு, இதில் எவ்வளோ குஞ்சுகள் வளர்க்கலாம்? அதாவது நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் தான் வளர்க்குறீங்க, வெயிலுக்கும் மழைக்கு மட்டும்தான் இது உள்ளே வருது. ஆமாம். இருந்தாலும் இந்த அளவில் இவ்வளோ கோழிகளை தான் வளர்க்கணுன்னு இருக்கு இல்லைங்களா? ஆமாம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து இதில் மொத்தம் 10 பார்ட்டிஷன் இருக்குது. க்ரோயர் ஏரியாங்கிறது ஒரு பார்ட்டிஷனில் வந்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் 700 ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்குது. ஸோ அந்த 700 ஸ்கொயர் ஃபீட்டில் 700 ஸ்கொயர் ஃபீட்டில் 500 கோழிகள் வந்து இரவு அடைகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே ஷெட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்க முடியாது. வெளியே மேய்ச்சலுக்கு போயிட்டு நைட் நேரங்களில் இந்த மாதிரி பரன் மாதிரி போட்டிருக்கோம், ஏணியெல்லாம் இருக்குது, இந்த மேலே கம்பில் ஏறி அடையுதுங்க. ஸோ இந்த மாதிரி அதை அடையணும், இந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னா ஒரு 500 கோழி வரைக்கும் வந்து 700 ஸ்கொயர் ஃபீட்டில் வளர்க்கலாம். முழு நேரமாக ஷெட்டுக்குள்ளே மட்டுமே வச்சு வளர்க்குறதா இருந்தால் இவ்வளோ கோழிகள் இதில் வளர்க்க முடியாது. மிஸ்டர் கிருஷ்ணகுமார், நம்மளோட வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். இருந்தாலும் அடுத்தது வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி, அதாவது நீங்கள் 300 பெட்டை கோழிகள் 50 சேவல்கள் வச்சுருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். இதை வைத்து மாதம் எவ்வளோ முட்டைகள் வரும், எவ்வளோ குஞ்சுகளாக அதை உற்பத்தி பண்ண முடியும், மாத வருமானம் எப்படி, இதில் வந்து நிரந்தர வருமானம் பெற சாத்தியக்கூறுகள் என்ன, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்னும் ஒரு சில கேள்விகள் இருக்குது, அது இதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஓகே. இப்போது அதாவது நம்ம தூய நாட்டுக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 100 கோழி இருந்தால் தினசரி ஒரு 20 முட்டை சராசரி கிடைக்கும். அதாவது சராசரிங்கிறது என்னென்னா இன்றைக்கி 25 முட்டை கிடைக்கலாம், நாளைக்கு 15 முட்டை கிடைக்கலாம், நாளை கழிச்சு ஒரு 30 முட்டை கிடைக்கலாம், அப்புறம் ஒரு 10 முட்டை கிடைக்கலாம். ஸோ அந்த கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20% 25% வந்து உங்களுக்கு ஈல்டு கிடைக்கணும். அப்படி அந்த 20% 25க்கு கிடச்சா தான் அது நல்ல ஈல்டு. ஸோ அது மாதிரி இப்போ 100 கோழிக்கு 20 முட்டை அப்படிங்கிறப்போ ஒரு 300 கோழிக்கு உங்களால் ஒரு தினசரி ஒரு 60லேருந்து 70 முட்டை உங்களால்
எடுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பொரிப்புத்திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 70% வந்து பொரிப்புத்திறன் இருக்கும். கரு கூடாமல் சேவல் அணையாமல் இல்லை சேவலில் ஏதாவது ஃபால்ட் வந்து இல்லை கோழியில் ஏதாவது ஃபால்ட் வந்து அந்த கரு பிடிக்காமல் இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா குஞ்சு வளர்ந்துருக்கும், ஆனால் ஹேட்ச் ஆகி வெளியே வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டில் ஒரு 30% அடி வாங்கினா கூட ஒரு 70% உங்களால் முட்டைகளை வந்து குஞ்சுகளாக மாற்ற முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது எங்களுக்கு தினசரி 70 முட்டைகள் கிடைக்குது. ஒரு வாரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு ஒரு 500லேருந்து 550 முட்டைகள், சராசரிக்கு 450லேருந்து ஒரு 550க்குள்ளே முட்டைகள் நமக்கே சொந்தமாகவே நமக்கு கிடச்சிருது. வெளியே இருந்து எங்கேயும் வாங்குறது இல்லை. அதே மாதிரி குஞ்சுகளும் எங்கேருந்தும் நம்ம வாங்குறது கிடையாது. நம்மளோட பண்ணையிலேருந்து தாய்க்கோள்லேருந்து கிடைக்கக்கூடிய முட்டைகளை அப்படியே நம்ம வந்து குஞ்சுகளாக மாற்றுறோம். குஞ்சுகள் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கு ஒரு 350லேருந்து 400 குஞ்சுகள் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. விற்பனை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குஞ்சுகளாக விற்கிறத விட கொஞ்சம் வளர்த்து கோழியாக விற்கிறது உங்களுக்கு லாபமாக இருக்கும். இது நிரந்தர வருமானம் கம்பல்சரி நிரந்தர வருமானம் வரும். எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முட்டையை மட்டும் உற்பத்தி பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் கோழிகள் வளர்க்கணும். அதாவது ஒரு 1000 கோழியாவது நீங்கள் வளர்த்தா தான் அந்த முட்டை உற்பத்தி மூலமாக உங்களுக்கு தினசரி ஒரு 2000 ரூபா ஒரு 1000 ரூபா வருமானம், அதாவது லாபம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் 1000 கோழி வளர்க்கும்போது தினசரி 200 முட்டை தான் கிடைக்கும் தூய நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும். கிராஸ் கோழி இந்த ஹைப்ரிட்னு சொல்லக்கூடிய தரம் உயர்த்தப்பட்ட கோழின்னு சொல்லக்கூடிய கோழிகளில் அதனால் உங்களுக்கு 1000 கோழி வளர்த்திங்கன்னா 600 700 முட்டை 700 முட்டை வரைக்கும் கிடைக்கலாம். ஆனால் நம்ம தூய நாட்டுக்கோழியில் 200 முட்டை தான் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் என்ன ப்ரைஸிங் போகுது, இப்போ இங்கெல்லாம் 15 ரூபாய்க்கு குறையாமல் முட்டையை வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த ரேட்டில் போகும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓரளவு தினசரி ஒரு 1000லேருந்து 1500 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 1000 கோழி வளர்த்திங்கன்னா. அதாவது முட்டைக்காக வளர்க்கும்போது ஒரு தாய்க்கோழி நமக்கு ஒரு நாளைக்கு 1 ரூபா சம்பாதிச்சு கொடுக்கும். கம்பல்சரி 1000 கோழி போட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா டெய்லி ப்ராஃபிட் இருக்கும். இதுதான் வந்து முட்டைக்காக நீங்கள் கோழி வளர்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் முட்டையை குஞ்சியாக மாற்றி குஞ்சியை கோழியாக வளர்த்து கோழியை சேல் பண்ணும்போது இன்னும் கூடுதல் ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். ஒரு கோழியை சேல் பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு ஒரு 60% அதுக்கு செலவு பண்ணால் கூட மிச்சம் 40% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ கரண்ட்டாக என்ன போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வந்து 450லேருந்து 500 ஒரு 400நே வைங்களேன். 400 குஞ்சு நம்மளால் எடுக்க முடிஞ்சால் கூட எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 400 குஞ்சு எடுத்தால் கூட ஒரு மாதத்துக்கு 1600 குஞ்சுகள் எடுக்கிறோம். இந்த 1600ல் 600 வந்து நீங்கள் கழிச்சிருங்க. 1000 கோழியை மாதம் சேல் பண்ணால் கூட ஒரு 300 ரூபா ரேட்டில் ஒரு கோழியை நான் சேல் பண்ணால் கூட எனக்கு வந்து 3 லட்ச ரூபா இன்கம் இருக்கும். செலவுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் 60% செலவு இருக்கும். கம்பல்சரி சம்பளம் போடுறது, கரண்ட் பில்லு, அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்குது, ஃபீட் காஸ்ட் இருக்குது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது 60% செலவு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 1,80,000 வந்து செலவு இருந்தால் கூட ஒரு 1 லேக்லேருந்து 1.25 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இதை வந்து அதே சமயத்தில் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு இடம் இல்லாமல் ஒரு 45 lakhs போட்ட ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ அவ்வளோ போட்டால் தான் உங்களால் இப்போ எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்க ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ப்ராஃபிட்டு. இன்னும் ஃப்யூச்சரில் இதை விட ஒரு மாதமே 2-2.5 லட்ச ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு இதாக மாற்றுறதுக்கான முயற்சியில் தான் இப்போ இருக்கிறோம். தினந்தோறும் கோழிகளை எப்படி கவனிக்கிறீங்க? ஏன்னா இந்த நோய் மேலாண்மைங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக நாட்டுக்கோழிகளுக்கு நோய் வராது தான், இருந்தாலும் நம்ம அதை பார்க்காம இருக்க முடியாது. அதாவது உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கோழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லைங்கிறத எப்போ கண்டுபிடிக்கலாம்னா காலை நேரங்களை கண்டுபிடிக்கலாம். காலையில் கோழியை திறந்து விட்ட உடனே நீங்கள் கம்பல்சரி அந்த கூண்டு பக்கத்தில் அந்த ஷெட்டு பக்கத்தில் நிற்கணும். நல்ல ஆக்டிவான கோழியெல்லாம் முண்டி அடித்து வெளியே வரும். ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாத கோழிகள் கடைசி வரும். அது வரும்போதே அதோட நடையை வச்சும் அதோட ஆக்டிவிட்டீஸை வச்சும் அது உடம்பு சரியில்லைங்கிறத நீங்கள் வந்து 100% சொல்லிடலாம். அதில் கோழி வளர்க்குறதுக்கு கோழியோட சைக்காலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம அந்த கோழி உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்து அதை சரி பண்ணிடலாம். அதாவது நிறைய பேர்கள் வந்து நாட்டுக்கோழி வளர்த்தாலும் இன்னும் வந்து கறிக்கடைக்கு வரலைங்களே. நம்ம இன்னமும் இந்த அசில் கிராஸு அடுத்தது பிராய்லர் தான் நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் என்ன? அதாவது நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்களா? உங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லேயும் கோழி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க, கிராமத்துலேயும் கோழி வளர்த்தாங்க. இப்போ டவுனில் கம்ப்ளீட்டாக கோழி வளர்ப்பு வந்து ஒரு 90% இல்லை. கிராமப்புறத்தில் வந்து ஒரு 75% வந்து நிறையா வீடுகளில் வந்து கோழி வளர்க்கலை.
இப்போது நம்மளோட சுய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளும் அவங்கவுங்க வீடுகளில் 10 கோழி வளர்த்தாலே அவங்க தேவையையும் பூர்த்தி பண்ணிக்கலாம், அந்த ஊரோட தேவையும் பூர்த்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு டவுன் இருக்குன்னா அந்த டவுனை பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் விவசாயிகள் வந்து இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் வச்சு ஒரு 500 கோழி 1000 கோழின்னு மொத்தமாக போட்டு வளர்க்கும்போது அந்த நகரத்துக்கு தேவையான கோழிகளை இவங்க சப்ளை பண்ணலாம். கோழி வளர்ப்பு குறைஞ்சது தான் இந்த பிராய்லர் வந்ததுக்கும் அசல்டாஸ் வந்ததுக்குமான காரணமாக இருக்கும். நீங்கள் கோழி வளர்ப்பு நாட்டுக்கோழி வந்து அதிகப்படுத்துனீங்கன்னா மக்கள் வந்து அதை கண்டிப்பாக விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. மக்கள் வந்து இன்றைக்கி யாருமே வந்து ரூபா பெரிய அமௌண்ட்டு அதுக்காக அதை வாங்கக்கூடாது அப்படின்லாம் யாரும் எதிர்பார்க்கல. குவாலிட்டி நல்லா இருந்தால் எவ்வளோ ரூபானாலும் கொடுத்து வாங்குறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. ஆனால் குவாலிட்டியான பொருள்கள் கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லாருமே நம்ம வந்து எல்லா விவசாயிகளும் அதை கோழி வளர்ப்பை அதிகப்படுத்தினாலே நம்ம வந்து இந்த மாதிரியான ஹைப்ரிட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது உங்களுடைய ஃபார்மில் சிறுவடை கோழிகள் அதிகமாகவும் இடைவெட்டு கம்மியாகவும் வச்சுருக்கிறீங்க. ஆமாம். அதாவது எந்த வகை கோழிகள் வந்து விற்பனை உங்களுக்கு அதிகமாகுது உங்களுடைய அனுபவத்தில்? இல்லை, என்னோடய ஃபார்மில் நம்ம கஸ்டமர்ஸ் விரும்புகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிறுவடை கோழிகள் தான் ரொம்ப விரும்புகிறாங்க. அதுக்கப்புறம் இடைவெட்டு பெருவடைகள் அந்தளவுக்கு போகிறதில்ல நம்ம ஏரியாவில். சிறுவடை கோழிகள் வந்து முட்டையை அதிகம் விடுறதும் கறி பெருவடையை விட சுவையாக இருக்கிறதும் அந்த கோழிகள் அதிகம் விற்பனை ஆகிறதுக்கான காரணங்களாக இருக்குது. சரிங்க. அதாவது இந்த கோழி ஒரு பெரிய லெவலில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயிற்சி மற்றும் அனுபவம் மட்டும் போதுமா, வேறு எதாவது தேவையா? இல்லை, பயிற்சின்னா நீங்கள் ஏதோ ஒரு கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு நாள் 2 நாள் பயிற்சி நடத்துகிறாங்க, அப்படி அங்கே போய் பயிற்சி எடுத்தோன்னா அந்த பயிற்சியெல்லாம் அது மட்டுமே வேலைக்கு ஆகாது. அது வந்து ஒரு சர்டிஃபிகேட்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், அது ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். உண்மையான பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பண்ணையில் போய் நீங்கள் 1 வாரம் 10 நாள் இருந்து அங்கே என்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, இல்லை அவங்கள்ட்ட ஒரு காண்டாக்டில் இருந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் ட்ரையல் பீரியட் மாதிரி அவங்கள்ட்ட நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதை செய்யணும். பயிற்சி அனுபவங்கிறது நீங்கள் அதுக்காக நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன் எனக்கு ஒரு 1000 கோழியை கொடுங்க வளர்த்துடலாம் அப்படின்லாம் முடியாது. ஒரு 10 கோழியில் ஆரம்பிங்க, 50 கோழியில் ஆரம்பிங்க. எவ்வளோ ஒரு கம்மியான அமௌண்ட்டில் உங்களால் அதை ஆரம்பிக்க முடியுமோ ஆரம்பித்து அதில் ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் நிறைய கற்றுக்கோங்க. கோழியை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரும். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லெவலில் ஆரம்பிங்க. பயிற்சி அனுபவத்தை தவிர பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்டர் ஜெனில் கார்த்திக் அவருக்கு வந்து ரொம்ப பொறுமை அதிகம். ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே இங்கே. அப்படி இருக்க போய் தான் இன்றைக்கி வந்து இங்கே சக்ஸஸ் பண்ண முடியுது. சரிங்க, உங்களுக்கு இவ்வளோ அனுபவம் இருக்குது, நீங்கள் நண்பர்களுக்கு வந்து இலவசமாக பயிற்சி கொடுக்கலாம் இல்லைங்களா? அது போல் ஏதாவது? இல்லை, நாங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க இலவச பயிற்சி வகுப்பு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பண்ணையை வந்து அப்படிங்களா? ஆமாங்க. பண்ணை வந்து பார்வையிடலாம். ஒரு நாள் பயிற்சி காலையில் இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் பயிற்சி நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதில் பயிற்சியில் வந்து சும்மா தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் இல்லாமல் நீங்கள் காலையில் ஒரு செஷன் தியரி பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் செஷன். எப்படி ப்ரூடிங் போடுறோம், எப்படி எக் கலெக்ஷன் பண்ணுறோம், எப்படி இன்குபேட்டரில் முட்டை வைக்கிறோம், ஹேச்சர்லேருந்து எப்படி குஞ்சு வருது, அப்புறம் வளர்கோழி எப்படி இருக்குது, தீவன மேலாண்மை எப்படி பண்ணுறோம், கரையான் உற்பத்தி எப்படி பண்ணுறோம், அசலா உற்பத்தி எப்படி பண்ணுறோம், A to Z எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். வர்றவங்களுக்கும் நல்ல அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயின் மோட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தொழிலை வந்து எல்லோரும் எடுத்து செய்யணும். ஒரிஜினல் நாட்டுக்கோழியை வந்து எல்லோரும் காப்பாற்றணும், எல்லோரும் வளர்க்கணும், ஹைப்ரிட்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதனால் இலவச பயிற்சி நடக்குது. இலவச பயிற்சி வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் என்னோட நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா பயிற்சி எப்போ நடக்குமோ அப்போ வந்து அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுவேன், இந்த மாதிரி பயிற்சி இருக்குது வாங்கன்னு. அப்போ கம்பல்சரி அவங்க வருவாங்க. பயிற்சிக்குன்னு சொல்லி கட்டணம் எதுவும் இல்லை. அவங்களுக்கு மதிய உணவுக்கும் அந்த தேநீர் கட்டணம் தான் 100 ரூபா மட்டும் கட்ட சொல்லுவோம். அது அவங்களோட சாப்பாடு செலவுக்காக தான், மற்றபடி வேறு இன்டைரக்ட் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. சரிங்க, இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் ஏதாவது வந்து சந்தேகம் இருப்பின் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்களும் இவ்வளோ பெரிய ஃபார்ம் வந்து நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக தான் இருப்பீங்க. ஆமாம். ஸோ அதையும் தாண்டி நண்பர்கள் வந்து உங்களுடைய அனுபவத்தை கேட்கணும் அப்படின்னா எந்த டைமில் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? இல்லை, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 7 மணி வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம். அதில் பிரச்சனை இல்லை. அதுக்கு காலையில் 7 மணிக்கு முன்னாடினாலும் நம்ம கொஞ்சம் வேலை இருக்கும், ஏதாவது முக்கியமாக வேலையில் இருக்கும். அதுக்கு மற்ற நேரங்கள்னாலும் சாயங்காலம் 7 மணிக்கு மேலேனாலும் வேறு ஏதாவது வேலைகள் இருக்கலாம். மெயினாக வந்து இந்த காலை 7லேருந்து சாயங்காலம் 7 வரைக்கும் கூப்பிடலாம். இல்லை ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டு ஃப்ரீயாக இருந்தீங்களா பேசலாம் அப்படின்னா பேசிக்கலாம். இல்லை நானே ஒர்க்கில் இருந்தேன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து கூப்பிடுங்கன்னு சொல்லிடுவேன். இல்லை ஒர்க் முடிஞ்சோடனே நானே ஃபோன் பண்ணி பேசிடுவேன்.
அதனால் எந்த சந்தேகம் எப்போ இருந்தாலும் நீங்கள் எந்த டயத்துலனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஃபார்முக்கு வர்றதா இருந்தாலும் எப்போனாலும் வரலாம். ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணிவிட்டு நாளைக்கு வரலாமா, நீங்கள் இருப்பீங்களா, பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு வாங்க. நான் என்னோடய அவைலபிலிட்டி உங்களுக்கு சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிருஷ்ணகுமார். அதாவது உங்கள் ஃபார்முக்கு வந்ததுலேருந்து உங்களுடைய அனுபவத்தை நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து நண்பர்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறீங்க. இது கண்டிப்பாக மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி.